நயினார் அவர்களுடைய அந்த ட்விட்டர் பதிவை பார்த்தேன். உண்மையிலேயே உள்ளபடியே மீனவர்கள் மேலே ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு நடக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த மாதிரி விஷயங்களை கேள்வி எழுப்பியிருக்காரு. அண்ணாதுரை ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், மீனவர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்த ஒரு கட்சி தான் திமுக. அதையும் யாரும் மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. அதே மாதிரி அதிமுகவும் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்திலும் சரி நிறைய சலுகைகள் மீனவர்களுக்கு கொடுத்தாங்க. இப்போது டோட்டலாக கஜானா காலியாக இருக்குது. உள்ளபடியே இது பார்க்கும்போது மீனவர்களுக்கு அப்படின்னு வரும்போது இவங்க பட்ஜெட்டில் அதுக்கான விஷயங்கள் எந்த அலாட்மெண்ட்டும் ப்ராப்பராக பிளானிங் பண்ணலை. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 40,000 48,000 கோடி வருமானம் எங்கேருந்து வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மதுபான வருமானம் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இப்போ இருக்க முதல்வர் சரி கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா முழுக்க இதை நம்பி மட்டுமே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு இல்லாமல் உச்சநீதிமன்றம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கிறது, அதுவும் திமுக ஆட்சி மீது ஸ்ட்ராங்காக வைக்கிற அந்த 4 பாயிண்ட் இந்தியா முழுக்க மாநிலத்தில் சிறந்த மாநிலமாக திகழக்கூடிய உங்களால் செவிலியருக்கு சம்பளம் கொடுக்க முடியலையா அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தை. இதெல்லாம் வாங்கிட்டு எப்படி இன்னும் சைலண்ட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கன்றது தெரியல. ஸோ கனிமொழி அவர்கள் ஒவ்வொரு மேடைக்கெல்லாம் பேசினாங்க, இளம் உதவிகள் அதிமுக ஆட்சியில் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க திராவிட சிந்தாத்தில் அந்த இளம் உதவிகளுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா கனிமொழி அவர்கள் மேலே கண்டிப்பாக சந்திச்சா இந்த கேள்வி வச்சே ஆகணும். அவ்வளோ தூரம் தாட்டு போட்டு நகராட்சின்னு பேசுனவங்க தான் அந்த கனிமொழி எம்பி அவர்கள். அவங்க இப்போது யாராவது இந்த விஷயத்தமா மைக்க எடுத்துக்கு வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓடுறாங்க. ஏன் அப்படி நலிவு போனோம்? காவல்துறையில் இன்னமும் நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஆர்டராக இருக்குது, ஒவ்வொரு காவல் நிலையமும் கம்பல்சரி சிசிடிவி போடணும்னு சொல்லிட்டு. நீங்கள் தயவுசெய்து உங்கள் கேமரா எடுத்து போயிட்டு தமிழ்நாடு வேணாம், சென்னை சிட்டி மட்டும் போய் பாருங்களேன். முக்கியமான எத்தனை காவல் நிலையங்கள் வெளியே சிசிடிவி எடுத்து போய் இருந்தாலும் ஆப்ரேட் ஆகுதா இல்லைன்றது அந்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டருக்கும் ஏட்டுக்கும் மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியும். போய் பார்த்தா கரெக்டாக 7 சிசிடிவி சூப்பராக இருக்குங்க, பாக்ஸாக 7 சிசிடிவியோட அவுட்புட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 4 சிசிடிவி அவுட்புட் மட்டும் கரெக்டாக வேலை செய்யும், மிச்சம் 3 வேலை செய்யும். ஏன்னு கேட்டால் தெரியாது. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்றைய அரசியல் நேர்காணல்ல நம்ம அரசியல் வல்லுனர், அரசியல் ஆலோசகர் திரு நந்தகுமார் அவர்கள்கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கை ட்விட்டரில் போட்டிருந்தாரு. அதில் என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா, திமுகவோட ஒன் ஆஃப் த முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக கடந்த எலெக்ஷனில் இருந்தது, மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித்தருவோம் அப்படின்றது. பட் அதை இன்னுமே பண்ணலை. மீனவர்களுக்கு சொல்லப்போனால் திமுக தரப்புலேருந்து எந்த ஒரு நன்மையுமே இந்த அவங்க ஆட்சிக்கு பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றத்தை வச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது இருக்க ஆட்சியர் என்பதோட இப்போது இருக்க சிஎம் இதே திமுகவில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லணும்னா அண்ணாதுரை ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், மீனவர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்த ஒரு கட்சி தான் திமுக. அதையும் யாரும் மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது. அதே மாதிரி அதிமுகவும் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்திலும் சரி நிறைய சலுகைகள் மீனவர்களுக்கு கொடுத்தாங்க. இப்போது டோட்டலாக கஜானா காலியாக இருக்குது. சரிங்களா? ஸோ நயினார் அவர்களுடைய அந்த ட்விட்டர் பதிவை பார்த்தேன். உண்மையிலேயே உள்ளபடியே மீனவர்கள் மேலே ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு நடக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த மாதிரி விஷயங்களை கேள்வி எழுப்பியிருக்காரு. உள்ளபடியே கஜானா காலி. அதுக்கு ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு 2 நாட்களாக இந்த செவிலியர்கள் பிரச்சனை பற்றி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெம்ப்ரவரி வேஜஸ்க்கும் பர்மனெண்ட் வேஜஸ்க்கு இணையான ஒரு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ரவரி வேஜஸ் வைக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் கொடுத்த வாதத்தை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு செஞ்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு நேற்று வருது. அதில் இத்தனை வருஷத்துக்கு இல்லாமல் உச்சநீதிமன்றம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கிறது, அதுவும் திமுக ஆட்சி மீது ஸ்ட்ராங்காக வைக்கிற அந்த 4 பாயிண்ட், உங்களுக்கு இலவசங்களாம் கொடுக்க பணம் இருக்குது, இவங்களுக்கு பணம் கொடுக்க, இவங்களுக்கு வேஜஸ் ரிவைஸ் பண்ண உங்களுக்கு பணம் இல்லையா அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. 2வது பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறது, இந்தியா முழுக்க தமிழகம் தான் சிறந்த மாநிலம் சொல்கிறீங்க, உங்களுடைய கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூட உங்கள் ஸ்டாஃபுக்கே கொடுக்க பணம் இல்லையா? இது ஒரு தவறாக சொல்லக்கூடாது, ஒரு கீழ்த்தனமான ஒரு விமர்சனம். அது கீழ்த்தனமான விமர்சனம் ஆட்சி மேலே வச்சுருக்கு. இது கண்டிப்பாக உள்ளபடியே அந்த பதவியில் இருக்கவங்க இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தை. இந்தியா முழுக்க மாநிலத்தில் சிறந்த மாநிலமாக திகழக்கூடிய உங்களால்
செவிலியருக்கு சம்பளம் கொடுக்க முடியலையா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தை. இதெல்லாம் வாங்கிட்டு எப்படி இன்னும் சைலண்ட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கன்றது தெரியல. உள்ளபடியே இது பார்க்கும்போது மீனவர்களுக்கு அப்படின்னு வரும்போது இவங்க பட்ஜெட்டில் அதுக்கான விஷயங்கள் எந்த அலாட்மெண்ட்டும் ப்ராப்பராக வந்து பிளானிங் பண்ணலை. ஸோ பிளானிங்லேயே அது ப்ராப்பராக இல்லாத போது எக்ஸிக்யூஷன் வரைக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஃபண்டுன்னு ஒரு விஷயத்துக்கு அலாட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டை உடனடியாக வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்தால் அதில் டைவெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ன காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 40 45,000 48,000 கோடி வருமானம் எங்கேருந்து வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மதுபான வருமானம் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இப்போ இருக்க முதல்வர் சரி கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க இதை நம்பி மட்டுமே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் உள்ளபடியே நம்ம எல்லாம் ஒரு அசிங்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊதியக்காரர்களும் இங்கே இருந்தால் பணம் வருது அப்படின்னும் போது எத்தனை பேர் தாலியை அறுத்து இந்த மாதிரி ஒரு மதுபான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ கனிமொழி அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடைக்கெல்லாம் பேசினாங்க, இளம் விதவைகள் அதிமுக ஆட்சியில் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து திராவிட சிந்தாத்தில் அந்த இளம் உதவிகளுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா கனிமொழி அவர்கள் மேலே கண்டிப்பாக சந்திச்சா இந்த கேள்வி வச்சே ஆகணும். அவ்வளோ தூரம் தாட்டு போட்டு தங்கராஜன் பேசுனவங்க தான் அந்த கனிமொழி எம்பி அவர்கள். அவங்க இப்போது யாராவது இந்த விஷயத்தமா மைக்க எடுத்துக்கு வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓடுறாங்க. ஏன் அப்படி நலிவு போகணும்? எதிர்கட்சியாக இருக்கும் வீரத்தீரமாக பேசின இதே கனிமொழி அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் அப்படியே நலிவு ஓடுறது. திமுக காரர்கள் யாராவது மதுபான ஆலைகள் வைத்திருந்தால் ஒன்றின் பின் ஒன்றாக மூடப்படும் சொன்ன வார்த்தைகள் கனிமொழி அவர்கள் இன்னும் எனக்கு ஒழிச்சிட்டே இருக்கு. அதே கனிமொழி யார் யார் ஆலைகள் நடத்துறது எல்லாருக்குமே தெரியும். தமிழக மக்களில் இந்தியாவில் இருக்க பெரும்பாலான மக்களுக்கு தமிழ்நாட்டில் மதுபான ஆலைகள் நடத்துறது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். உத்தமர் திரு டிஆர் பாலு வந்து பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு அந்த ஆலைக்கு சம்மந்தமே இல்லைன்றாரு. இதெல்லாம் வந்து எப்படி சிரிக்கிறதுன்னு கூட தெரியல. இவ்வளோ பச்சை பொய்யை முழு பூசணிக்காக மறைக்கணும்னா மாசுக்கிட்ட கேட்டுக்கணும், பச்சை பொய்யை உண்மையாக பேசணும் எப்படின்னா டிஆர் பாலு அவர்கள்கிட்ட கேட்டுக்கணும். இதுதான் திமுகவோட கட்டமைப்பு. அதே மாதிரி ஒரு விமர்சனம் வந்து பொதுமக்கள் தரப்புலேருந்து வைக்கிறது வந்து என்ன அப்படின்னா, காவல்துறை வந்து அதோட போக்கே நிறைய அடாவடியாக வந்து போய்கிட்டு இருக்கு, மக்கள் சார்ந்து காவல்துறை வந்து பணியாற்ற மாட்டேங்குது அப்படின்ட்டு பல உதாரணங்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த அஜித்குமார் அந்த கேஸாக வந்து இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன பாதுகாப்பு வந்து கொடுக்குற ஒரு விஷயம் வந்து இருக்கட்டும், இப்போ இந்த ஏதாவது கூட்டங்கள் வந்து கூடுறப்ப அப்போவுமே வந்து காவல்துறை வந்து ஒரு மெத்தனமாக வந்து நடந்துக்குது. அந்த மாதிரி ஓவராலாக பொதுமக்கள் வந்து ஒரு வைக்கக்கூடிய விமர்சனமாக வந்து இருக்குது. அந்த பொறுப்பில் வந்து இருக்கிறவர், காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவர் நேரடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது? காவல்துறையுடைய உயரதிகாரிகளுமே ஒரு இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அப்போ அருண் அவர்கள் வந்து பேசியிருந்தார், அதில் ஒரு மெத்தனம் வந்து தெரிஞ்சது அந்த பேச்சிலே அப்படின்ட்டு எல்லாரும் கொடுக்கு பின்னும் முரண்பாடோட பேசினார் கமிஷனர் அருண் அவர்கள். நான் இதை பதிவும் பண்ணியிருந்தேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவல்துறை நான் இதில் தான் வந்து ஒரு டைனாமிக் லீடர், சாஃப்ட் லீடர்னு சொல்லி பிரிக்கிறோம். நம்ம ஒரு டைனாமிக் லீடர்னா ஜெயலலிதா அம்மா வந்து ஷீ இஸ் அ டைனாமிக் லீடர். ஸோ அவங்கக்கிட்ட இருக்க அந்த ஆளுமை திறன் ஆகட்டும், இதே டிரான்ஸ்போர்ட் விஷயத்தை பற்றி நம்ம வரணும். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பல்லவன் போக்குவரத்து கழகம் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. ஒன் ஃபைன் டே சொல்லிடுறாங்க, நாளைக்கு வந்து டியூட்டி ஜாயின் பண்ணலாம், அத்தனை பேரை டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி. எவனுக்கு வரும் அந்த தைரியம்? சத்தியமாக யாருக்குமே, எந்த முதல்வருக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்கிறது டிசிஷன் மேக்கிங்கிறது எவனுக்குமே கிடையாது. யாருக்குமே கிடையாது. எவன் சொல்லக்கூடாது, யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டெப்பானாக நின்னாங்க. அந்த ஸ்டெப்பானாக நிற்கிற தைரியம் அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மிச்சவங்களாம் இல்லையா? எனக்கு சத்தியமாக கிடையாது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் மேலாக வந்து அரசியலை கண்கூட பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு நகர்வுகள் எப்படி யார் யார் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த முதலமைச்சராக மாறும்போது எப்படி எப்படிலாம் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு அவ்வளோ கீனாக அப்சர்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களோட செயல்பாடுகள் வந்து அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக டைனமிக்ன்றது அதுதான் கரெக்டான வார்த்தை. ஸ்டெப்பை 9 லேடின்லாம் சொல்லுவாங்க, சிங்கம் பெண்றாங்க. உண்மையிலே அந்த அம்மாவுக்கு நான் அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரோ இல்லை அந்த கட்சி சாதனோ கிடையாது. ஆனால் பார்த்த வரைக்கும் அந்த அம்மா ஷீ இஸ் அ டைனமிக் லீடர், நோ டவுட். இப்போ இருக்க லீடர் பொறுத்த வரைக்கும், நம்ம சிஎம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாஃப்ட் அப்ரோச்சாக இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிஜல் முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ், நம்ம எல்லாருக்கும் தெரியும். தினேஷ் தான் வந்து நிஜ முதல்வராக செயல்பட்டு இருக்கார். அவர் வந்து குறிப்பிட்ட சில ஒரு காவல்துறையோட நண்பர்கள் வச்சுட்டு இவர் அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சிஸ்டமே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்குதுன்றது எல்லா பொதுமக்களுக்குமே தெரியும்.
இதை வந்து முதல்வருக்கும் முதல்வர் சார்ந்த நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே சத்தியமாக கிடையாது. யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் முதல்வர் நாலேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கறதே கிடையாது. கொண்டு போய் சேர்த்தா சத்தியமாக முதல்வர் ஆகட்டும், முதல்வர் கூட அவங்க மனைவி ஆகட்டும், 2 பேருமே அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள் தான் உண்டோ நல்ல. ஆனால் அவங்க நாலேஜ்க்கே போகலன்னு நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம போய் முதல்வர் வீட்டில் போய் என்ன டிவி ஓடுது, அவர் என்ன நியூஸ் சேனல் பார்க்குறாரு, இல்லை அவங்க ஃபேமிலி என்ன நாடகம் பார்க்க முடியாது. எங்கள் முதல்வர் ஆக்சசிபிலிட்டியே கிடையாதுங்க. முதல்வர் ஏன் போகிறீங்க? துணை முதல்வரோட ஆக்சசிபிலிட்டியே கிடையாது. துணை முதல்வரோட பிஏ ஒருத்தர் இருக்கார் செந்தில் சொல்லிட்டு, பகிரங்கமாக என்னால் சொல்ல முடியும், அவரோட ஆக்சசிபிலிட்டியே கிடையாது. துணை முதல்வர் கூட ஒரு ஸ்டேஜில் பார்த்துலாம், செந்தில் பார்க்க முடியாது. நான் செந்தில் இதே வந்து எதிர்கட்சி தலைவரில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது செந்தில் அவர்களை 2-3 தடவை சந்திச்சிருக்கேன் பத்திரிகை ரீதியான விஷயங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் 4 ஆண்டு ஆகுதுங்க, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டார், அவ்வளோ பிஸியாக இருக்கார் துணை முதல்வரோட பிஏவே. அப்போது ஒரு பாமர மக்கள், ஒரு பத்திரிகையால் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு முதல்வரோ துணை முதல்வருக்கே இந்த நிலைமை இருக்குன்னா, பாமரன் போய் எப்படி போய் தனக்கான பிரச்சனையை போய் காவல்துறை சொல்லி சீர் செய்ய முடியும்? காவல்துறையில் இன்னமும் நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம், ஹார்டராக இருக்குது. ஒவ்வொரு காவல் நிலையமும் கம்பல்சரி சிசிடிவி போடணும்னு சொல்லிட்டு. நீங்கள் தயவுசெய்து உங்கள் கேமரா எடுத்து போயிட்டு தமிழ்நாடு வேணாம், சென்னை சிட்டி மட்டும் போய் பாருங்களேன். முக்கியமான எத்தனை காவல் நிலையங்கள் வெளியே சிசிடிவி இருக்குன்னு போய் இருந்தாலும் ஆப்ரேட் ஆகுதா இல்லைன்றது அந்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டருக்கும் ஏட்டுக்கும் மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 காவல் நிலையம் ரெகுலராக சில விஷயங்களுக்காக போயின்னு வந்துட்டுருப்பாங்க. அங்கே போய் ஒவ்வொரு தடையும் கேட்பேன், வேலை செய்யுது நந்தாவா அவ்வளோ வந்து பாருனதா அப்படின்வாங்க. போய் பார்த்தா கரெக்டாக 7 சிசிடிவி சூப்பராக இருக்குங்க, பாக்ஸாக 7 சிசிடிவியோட அவுட்புட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 4 சிசிடிவி அவுட்புட் மட்டும் கரெக்டாக வேலை செய்யும், மிச்சம் 3 வேலை செய்யும். ஏன்னு கேட்டால் தெரியாது, ஆன்சரே வராது. எதுக்கு வந்து அந்த வேலையை பார்ப்பா அப்படின்னு போடுறாங்க. இதுதான் வந்து சட்ட ஒழுங்கு இவங்க கட்டி காப்பாற்றுறது. உள்ளபடியே பொதுமக்களுக்கு இப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். 8 கோடி மக்களுக்கான காவல் அதிகாரிகள் இருக்காங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த பேண்ட்வித்தை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் ஒன்று. 2வது, நம்ம ரீசெண்ட் டேஸாக வந்து பெண் காவலர்கள் வந்து எல்லாமே மூவிங் டு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக மாறிட்டு இருக்காங்க. அது பார்க்குறீங்களான்னு தெரியல. அதிமுக ஆட்சி காலத்துலேயும் சரி, திமுக ஆட்சி காலத்தில் இது ஏன் இந்த மாற்றம்ன்றது நாங்களே உட்காந்து செக் பண்ணுறோம். இவங்க காக்கி உடையில் இருந்தவங்க போய் வெள்ளை உடையில் மாற்றிட்டு டிராஃபிக்கில் நிற்கிறாங்க. அப்படின் போது அவங்களுக்கு காக்கி உடை மீது ஒரு பயமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இல்லை சேஃப்டி இல்லையான்னு பார்த்தா கிடையாது. ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. அதிமுக பிரிவில் இது பிளண்ட்டாக இது ஓப்பன் ஃபோரமில் இது மாதிரி வைக்கிறதுக்கு வந்து கமிஷனர் அருண் அவர்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார். லெட் ஹிம் டேக் இட், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் ஏன் மாறுறாங்க அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அருண் அவர்களோ டிஜிபி அவர்களோ சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா காக்கி யூனிஃபார்மில் இருந்த அத்தனை பெண் காவலர்கள், அத்தனை சொல்ல முடியாது, குறிப்பிட்ட ஒரு 30-35% அப்படியே போக்குவரத்துக்கு மாறுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் தேர் இஸ் ஒரு இக்கன்னா அங்கே இருக்குது. நான் சொல்ல வரதை ஃப்ரேம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சேஃப்டி இங்கே கொடுக்குறாங்க? நீங்கள் ஒரே ஒரு 2 வீலர் காணன்னு கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். சிஎஸ்ஆர் குறைஞ்சபட்சம் எவ்வளோ மணி நேரத்தில் போட்டு தரணும், எவ்வளோ நாட்களில் போட்டு தருவாங்க? சிஎஸ்ஆர்னால் மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் 40 மினிட்ஸில் போட்டு கையில் கொடுத்துடலாம். ஆனால் ஒரு 2 வீலர் காணாத போச்சுனாலே சிஎஸ்ஆர் போடுறதுக்கு அலைக்கழிக்கப்பட்டுறாங்க இன்றைக்கி நாளை போல். உடனே என்ன சொல்லுவாங்க, அங்கே தான் அங்கே போடலாம், நீங்கள் ஆன்லைனில் போட்டுக்க வேண்டியதானே. ஐயா, எடுத்தவுடனே நான் கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ ஃபோனை தூக்கின்னு பிறக்கும் போது கையோட பிறக்கல, வளர தான் கற்றுக்கணும். படிக்காதவன் பாமரன் எத்தனையோ பேர் இருக்கான், சாமானியனுக்கு படிப்பேர் விடாத நிறைய பேர் இன்னமும் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் ஃபோனில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இவங்க ரொம்ப பேச சாமர்த்தியமாக திமுகவில் இப்போது காவல்துறையில் இருக்கவங்க திமுக கட்சியோட அடிமைகள் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் சொல்ல குறிப்பிட்ட சில நபர்கள், அருண் மாதிரி ஆட்கள் நிறைய பேர், அருண் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இந்த மாதிரி செயல்படுறாங்க. இவங்க செயல்பாடுகள் ஏன் அப்படி இருக்குன்னும் போது நமக்கு ஆச்சரியத்தோட பயத்தை தான் உண்டு பண்ணுது. ஏதாவது ஒரு விஷயம் விமர்சனம் வச்சுட்டாலே நம்ம வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸ் ஃப்ரேம் பண்ணுறது. இளைஞர்களை இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்களில் கஞ்சா அடிக்கிறனெலாம் விட்டுட்டு கஞ்சா அடிக்காத மாதிரிலாம் கேஸை போடுறத நான் பார்த்துட்ருக்கோம். எதனா ஒரு விஷயம்னா இன்ஸ்பெக்டர் லெவல் எஸ்ஐ லெவல் ஆளுங்களே வந்து டேய் இது ஒத்துக்கலாம் உங்களை போக்சோ கேஸ் போட்டுருவேன். இந்த மாதிரிலாம் மிரட்டக்கூடிய விஷயங்களை நம்ம நாங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம். ஆதாரங்கள் வேணும்னா கூட எத்தனை ஆதாரங்களோடு நாங்கள் வர ரெடி, அவ்வளோ டேட்டாஸோடு நாங்கள் வச்சுட்ருக்கோம். ஆனால் பயமாக இருக்குது. காவல்துறை எதை நோக்கி போய் கொண்டு இருக்கு தெரியல. நல்லதுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க தான் ஒரு நியாயமான அமைச்சராகட்டும் அதிகாரியாகட்டும். ஆனால் இங்கே தீய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு தீயதை ஊக்குவிக்கிறதுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்
முக்கியமான சில காவல் அதிகாரிகள். அது திருத்தப்பட வேண்டும். அப்படி தான் நம்ம சட்ட ஒழுங்கை திருத்த முடியும். இல்லைன்னா சட்ட ஒழுங்கை சீர் செய்ய முடியாது. 2வதா பார்க்க வேண்டியது, ஒரு பாமரன் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, தெரியல அப்படின்னா உடனடியாக அவன் காவல் நிலையம் வரானா அவனுக்கான முக்கியத்துவம் கொடுத்து வழக்குகளோ இல்லை எஃப்ஐஆரோ சிஎஸ்ஆரோ எடுக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா அது எடுக்க மாட்றாங்க. அது மாண்புமிகு புதுசாக வந்திருக்க டிஜிபி அவர்கள் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி குயிக் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் நல்லாயிருக்குன்றது எங்களோட தாழ்மையான கருத்து. தேங்க்யூ. தேங்க்யூ.